ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஸ்டட் ஃபார் லூப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோங்க, நெஸ்டட் லூப். ஆல்ரெடி வந்துட்டு லூப் எப்படிலாம் லிஸ்ட்டு டிக்ஷனரி செட்டில் யூஸ் பண்ணலான்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஸ்டட் லூப் பார்க்கலாம். ஸோ இப்போ நெஸ்டட் லூப் எதில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலான்னா லிஸ்ட் வேல்யூஸை ஜஸ்ட் ஐட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்குங்க, 1 2 3 4 கொடுத்தாச்சு. தென் பி செகண்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம வந்துட்டு என்ன வேல்யூ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ரிங் வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? C++ ஜாவா. ஸோ ஏல வந்துட்டு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம், பியில் வந்துட்டு ஜஸ்ட் 3 வேல்யூஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது கிளியருங்களா? ஸோ நெஸ்டட் லூப்னா என்னங்க, 2 லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது அவுட்டர் லூப், உள்ளுக்குள்ளே நெக்ஸ்ட்டு கொடுக்கறது என்ன லூப் அப்படின்னா இன்னர் லூப். கரெக்டுங்களா? ஸோ அவுட்டர் லூப் அப்படிங்கிறது ரோக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், இன்னர் லூப் அப்படிங்கிறது காலம்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேங்க, I, Jவை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு, I அப்படிங்கிறது அவுட்டர் லூப், ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ராகும், தென் இன்னர் லூப்பில் இருக்க எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். கரெக்டுங்களா? தென் பிரிண்ட் பண்ணக்கப்புறம் அகெயின் என்ன ஆகும், அவுட்டர் லூப்புக்கு போயிட்டு 2 வேல்யூவை இட்டு வந்து C++ ஜாவாவை ஐட்ரேட் பண்ணும். கரெக்டுங்களா? தென் 3 வேல்யூவை இட்டு வந்து C++ ஜாவாவை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். 4 வேல்யூ இட்டு வந்து சேம் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ பியில் என்ன வேல்யூ, பியில் இருக்க வேல்யூவில் ஜேல இருக்கும், ஏல இருக்க வேல்யூவில் ஐயில் ஸ்டோர் ஆகி ஜஸ்ட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ 2வை எடுத்துகிட்டு வந்து என்ன பிரிண்ட் பண்ணுங்க, C++ ஜாவா. ஸோ அவுட்டர் லூப் ஒரு டைம் தான் வரும், இன்னர் லூப்பில் இருக்க எல்லா வேல்யூஸ் அதாவது கண்டிஷன் ஃபுல்லாக ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் பிரிண்ட் பண்ணக்கப்புறம் என்ன ஆகுங்க, உங்களுக்கு அகெயின் அவுட்டர் லூப்புக்கு போயிட்டு பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னு கிளியராக புரிஞ்சுதா? அவுட்டர் லூப்னா என்னது, இன்னர் லூப்னா என்னன்னு புரிஞ்சுதுங்களா? அவுட்டர் லூப் அப்படிங்கிறது ஒரு டைம் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும், இன்னர் லூப்பில் இருக்க எல்லா வேல்யூ ஃபால்ஸ் ஆனக்கப்புறம் தான் அகெயின் அவுட்டர் லூப் போகும். ஸோ இப்போ ஜஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டேபிள்ஸ், வேல்யூ, மல்டிப்ளிகேஷன் என்ன ஆப்ரேஷன்ஸ் வேணாலும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்க, ஐயோட ரேஞ்ச் வந்து 0, 6 வரைக்கும் கொடுத்துருக்கேன். தென் ஜேவோட ரேஞ்ச் வந்து நான் எது வரைக்கும் தரப்போகிறேன் அப்படின்னா 0, I+1. ஜஸ்ட் பேட்டர்ன் ப்ரோக்ராம் எப்படி பிரிண்ட் ஆகுன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு டீட்டெயில்ஸ் வந்துட்டு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ எதுக்காகனா ரோனா என்ன, காலம்னா என்னன்னு பார்க்கலாம். I, Jன்னு கொடுத்துருக்கீங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போது ஐயோட வேல்யூ என்ன வரும், ஜேவோட வேல்யூ என்ன வரும். இப்போது I × J நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன ஆகுங்க, ஒரே ஒரு டைம் லூப் எட்டு வந்து ஃபுல்லாக பிரிண்ட் ஆகும்னு சொன்னோன்னா அப்போது 0 × 0, 0 8 வந்துட்டு 0 + 0 ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். பேட்டர்ன் ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பேட்டர்ன் ப்ரோக்ராமை பிரிண்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் நான் இப்போது ஸ்டார் கொடுத்தா வருமா, ஸ்டார் கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகுங்க, நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ பிரிண்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், நம்ம ரன் பண்ணலாம், ஸ்டார்னு கீழே வந்திருக்கு. ஸோ பைத்தானில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோங்க, எண்டுங்கிறது யூஸ் பண்ணுவோமா. ஸோ end = empty. ஸோ எண்ட் ஆகும்போது எம்டியாக இருங்க. ஸோ அது நெக்ஸ்ட் லைன். ஸோ என்ன ஆகும், பேட்டர்ன் ப்ரோக்ராம் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ரோ காலமாக வரக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க, நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் இன்னைக்கு நெஸ்டட் லூப்பை வச்சு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணலாங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பேட்டர்ன் ப்ரோக்ராமுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், 2 லூப் யூஸ் பண்ணுவீங்க. இப்போது எப்படி வந்துட்டு இன்னர் லூப்பும் அவுட்டர் லூப்பும் ஐட்ரேட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது அவுட்டர் லூப்பில் ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கங்க, 1, 2ன்னு கொடுத்துட்டீங்க. இன்னர் லூப்பில் என்ன கொடுத்துருக்கோங்க, 1, 11 கொடுத்துருக்கேன். அப்போது ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருமோ சேம் அதே வேல்யூ தான் இங்கே பிரிண்ட் ஆக போகுது. ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டேபிள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டேபிள்ஸ் எல்லாம் இருக்குல்லங்க, அதை நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணுறீங்க. இப்போ எந்த டேபிள் மட்டும்தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு டேபிள் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ ஜஸ்ட் பாருங்கள்,
வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறது ஐ கமா ஜேன்னு கூட போடுங்க. ஜே கமா ஐ ரெண்டுமே சேம் மீனிங்கில் தான் உங்களுக்கு அவுட்புட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ ஜேன்னு கொடுத்துருக்கோம், மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு கமெண்ட் கொடுத்துருக்க, தென் ஐ. இப்போ என்ன பிரிண்ட் ஆகிருக்குங்க? 1 × 1 = 1, 2 × 1 = 2, 3 × 1 = 1 அப்படிங்கிறது என்னன்னா ஐயோட வேல்யூ. 1 2 3 4 10 வரைக்கும் வர்றது ஜேவோட வேல்யூ. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதை பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1, 2ன்னு கொடுத்துருக்கோம். தென் 2, 3ன்னு கொடுத்தா இப்போ உங்களுக்கு இதோட மீனிங் என்னதுங்க? செகண்ட் ஆப்ரேட்டர் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது 1 × 2 செகண்ட் டேபிள் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இதுவே 2 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா 2 3, ஏன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 2 கொடுத்துருக்கோம், எண்ட் ரேஞ்ச் வந்து 4 கொடுத்துருக்கோம். இதுவே 2, 10ன்னு கொடுத்தா 9 வரைக்கும் நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோங்க? அதோட வேல்யூ ஸ்டார்டிங் ரேஞ்சும் எண்டிங் ரேஞ்சும் கொடுத்துட்டிங்கன்னா அது வரைக்கும் வேல்யூஸை நம்மளுக்கு என்ன பண்ணி காமிக்கும்? பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோங்க? ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரே ஒரு டேபிளை வச்சு மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2, 3ன்னு கொடுத்துருக்கேன். அப்போது இதோட மீனிங் என்னவா இருக்கும்? 2 / 3 கரெக்டுங்களா? ஸோ 2 / 3னா நம்மளுக்கு என்ன வேல்யூ மட்டும்தான் வருங்க? 2 மட்டும் வருமா? ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 2 வேணும்னு கொடுத்துருக்கீங்க, எண்டு ரேஞ்ச் 3, அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது. ஸோ 2 மட்டும்தான் இப்போது ஐயில் இருக்குது அவுட்டர் லூப்பில். இதுக்கு என்ன மீனிங்க? 1லிருந்து 11, அப்போது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1 இருக்கும், எண்ட் இண்டெக்ஸ் எது வரைக்கும் இருக்குங்க? 10 வரைக்கும் இருக்கும். கரெக்டுங்களா? ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் கிளியராக புரியுதுங்களா? 1 to 10 வரைக்கும் 11 இண்டெக்ஸ் அப்படின்னா 11க்கு முன்னாடி இருக்க வேல்யூ வரைக்கும் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அப்போ 10. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஐயில் வந்துட்டு ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்குது. என்னது? 2. பட் இதில் என்ன வேல்யூ இருக்குங்க? 1லிருந்து 10 வரைக்கும் இருக்குது. அப்போது அந்த ஒரே ஒரு 2வை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜே கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க. ஜேயில் இப்போ என்ன வேல்யூ இருக்குங்க? ஃபஸ்ட்டு 1 × ஐயில் என்ன வேல்யூ இருக்கும்? 2. கரெக்டுங்களா? ஜே × ஐன்னு கொடுத்துருக்கீங்க. ஐ × ஜேனாலும் ஜே × ஐனாலும் சேம் அவுட்புட் தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகுது. நான் இப்போது ஐ × ஜேன்னு தர்றேன். இப்போ எப்படி உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்? 2 2 2 2ன்னு வரும். ஏன்னா ஐயோட வேல்யூ எப்போவுமே என்னவா இருக்குங்க? சேம். ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஐயில் இருக்குது. பட் ஜே இன்னர் லூப் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஜே × ஐன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஜேயில் என்ன வேல்யூ இருக்கும்? 1. ஐயில் என்ன வேல்யூ இருக்குங்க? 2ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு 1ஐ எடுத்து 2 கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க. அப்போ 1 × 2 2ன்னு வந்துடுங்களா? கிளியராக புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்? 2 இருக்கும் × 1. அப்போது நான் இங்கே மாற்றி கொடுத்துருக்கேன் ஐ × 2. நெக்ஸ்ட் என்ன 8 வருங்க? சேம் அவுட்டர் லூப்பில் 2 தான் இருக்கும். பட் இன்னர் லூப்பில் என்னவாகும்? 2ன்னு வரும். அப்போது 2 × 2 எவ்வளோ வருங்க? 4ன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ ஐயோட வேல்யூ சேம் 2 தான். பட் ஜேவோட வேல்யூ 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அப்போது இப்போ 2 × 2 4ன்னு வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகுங்க? ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 3. பட் ஐயோட வேல்யூ என்னவாகவே தான் இருக்கும்? 2வாகவே தான் இருக்கும். அப்போது ஜேயில் 3ன்னு இருக்கும், ஐயில் 2. அப்போது 2 × 3னாலும் 6 தான், 3 × 2னாலும் 6 தான். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஜேவோட வேல்யூ என்ன ஆகுங்க? 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். கரெக்டாக? அப்போது 4 ஆகும். அப்போது 2 × 4 8ன்னு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி வரும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஐ கமா ஜேன் மட்டும் உங்களுக்கு கொடுக்குற பாருங்கள். ஸோ ஐயோட வேல்யூ என்னவா இருக்குங்க? ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஐயில் இருக்குது. பட் ஜேவோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்? 1லிருந்து 10 11 இண்டெக்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா 10 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பட் ஐயோட வேல்யூ எல்லாமே என்னதுங்க? சேம் 2 தான். பட் ஜேவோட வேல்யூ என்னது? 1லிருந்து 10 வரைக்கும் ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஐ அப்படிங்கிறது அவுட்டர் லூப், ஜே அப்படிங்கிறது இன்னர் லூப். ஸோ அவுட்டர் லூப்பில் ஒரே ஒரு வேல்யூவை 8 வந்து இன்னர் லூப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லூப் வந்து ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். இன்னர் லூப்போட வேல்யூ எப்போ 10ன்னு வருதோ அகெயின் என்ன ஆகுங்க? மேலே அவுட்டர் லூப்புக்கு போகும்.
இது கிளியருங்களா? ஸோ இன்னர் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், அவுட்டர் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு கிளியராக புரிஞ்சுதுங்களா? நான் 2லேருந்து 3 வரைக்கும் கொடுத்துருக்கனால ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்களும் இங்கே வந்து 2 × 10ன்னு கொடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் 2 × 6 சின்ன வேல்யூவாக கொடுத்தா சீக்கிரம் பிரிண்ட் பண்ணுவோமா? 1 × 6னா என்ன மீனிங்கு? 1லேருந்து 5 வரைக்கும் வேல்யூஸ் இருக்குது. ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1, எண்ட் இண்டெக்ஸ் 6 அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி. தென் ஜேவோட வேல்யூ நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க? 1,6. அப்போ 1லேருந்து நம்மளுக்கு என்ன வருங்க? 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகி காமிக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் இது என்ன மாதிரி பிரிண்ட் ஆகும்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன 8 வருங்க? ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும். தென் ஜேவோட வேல்யூ 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகலாமா? அப்போது 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இது பிரிண்ட் ஆகிருக்குன்னு புரியுதா? ஜேவோட வேல்யூ வந்துட்டு 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. சேம் ஐயோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குங்க? 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ 1/6 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுக்கு என்ன மீனிங்க? 1லேருந்து 5 வரைக்கும் இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறோம். தென் ஜேல நான் என்ன கொடுத்துருக்கேன்? ரேஞ்ச் 1,6ன்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ 1,6னா என்ன மீனிங்க? 1லேருந்து 2, 3, 4, 5 வரைக்கும் வரும். அப்போது அவுட்புட் உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்? I × ஜேன்னு கொடுத்தா 1 மட்டும் 8 வந்து 1 × 1, 1, 1 × 2, 1 × 3, 1 × 4, 1 × 5 நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. தென் அவுட்டர் லூப் போகும், ஃபால்ஸ் ஆயிரும். இன்னர் லூப் ஃபால்ஸ் ஆன உடனே அவுட்டர் லூப் போய் 2/8 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? 1 × 1, 1ன்னு வரும். தென் 1 × 2 அவுட்டர் லூப் வெறும் 1 மட்டும்தான் இருக்கும். பட் இன்னர் லூப்பில் இருக்க 5 வேல்யூஸையும் நம்மளுக்கு என்ன பண்ணி காமிக்குங்க? பிரிண்ட் பண்ணி காமிச்சிருவோம். அப்போ 1 × 2, 2, 1 × 3, 3. கரெக்டுங்களா? ஸோ 1 × 4, 4, 1 × 5, 5ன்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? 2/8 வந்து 2 × 1, 1, 2, 2 × 2, 4, 2 × 3, 6ன்னு ஆகும். அவுட்டர் லூப் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் வரும். இன்னர் லூப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். 2ஐ எடுத்து 1, 2, 3, 4, 5 கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க. தென் 3ஐ எடுத்து சேம் 1, 2, 3, 4, 5 கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க. கிளியருங்களா? ஸோ இப்போ இங்கே எப்படி வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 2, 4, 6, 8, 10, 3, 9, 6, 9 இது எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்னு புரியுதா? இன்னர் லூப் கண்டிஷன் ஒரு டைம் தான் வரும். பட் அவுட்டர் லூப் கண்டிஷன் ஒரு டைம் வரும். இன்னர் லூப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அவுட்டர் லூப் அப்படியே தான் இருக்கும். இன்னர் லூப் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் அவுட்டர் லூப்பில் போய் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். நெஸ்டட் லூப்னா என்னன்னு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். புரியலைன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.